கரும்பு விவசாய ஏமாற்றாதே. தமிழக அரசே, மத்திய அரசே, அரசே விஜய் அரசே, தமிழக அரசே விஜய் அரசே, மத்திய அரசே தமிழக அரசே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சமீபத்தில் கரும்பிற்கான கொள்முதல் விலையை அறிவித்திருக்கிறார். அது நியாயமற்றது, லாபகரமற்றது, விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். காரணம், சென்ற ஆண்டு அறிவித்த விலையை விட வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை ஓராண்டிற்கு ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் மட்டுமே விலை அறிவிப்பு செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய துரோகம். அவருடைய அறிவிப்பிற்கு பிறகு இந்தியாவில் 4 முறை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. உரங்கள் மூட்டைக்கு 225 ரூபாயிலிருந்து 425 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் கரும்பு உழவர்களுக்கு வெறும் 100 ரூபாயை டன்னுக்கு அறிவித்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாய் விலை தருவேன் என்று சொன்னார். இதுவரை எந்தவித அறிவிப்பும் இல்லை. எனவே நடைபெற இருக்கின்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரும்பிற்கு தேர்தல் காலத்தில் வாக்குறுதியின்படி டன்னுக்கு 4500 ரூபாய் விலை அறிவிக்க கோரி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் கூடஞ்சேரி கிராமத்திலே கரும்பு உழவர்கள் கையிலே கரும்பை ஏந்தி பிரதமர் பதாகையை கையிலே ஏந்தி கவன ஈர்ப்பு முழக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் கரும்பிற்கான விலை அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து புதிய விலையை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.